எப்படியோ பார்வோனும் எகிப்தும் அழிஞ்சிருச்சுல, தப்பு பண்ணவன் அதோடைய பலனை அனுபவிச்சிட்டான்ல, அது போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னும் நீங்க தேவனுடைய நீதிய புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் எகிப்துல சிறைப்பட்டு இருந்தப்போ, ஜனங்களுடைய பெருமூச்ச கேட்டு அவங்களுக்காக மனம் இரங்கினார். இப்படி பாதிக்கப்பட்ட மனுஷங்களுக்காக வருத்தப்படுகிறாரு, காயங்களையும் கட்டுகிறாரு. ஆனா ஆண்டவர் 10 வாதைகளை எகிப்து மேல கொண்டு வந்ததுக்கு காரணம், இஸ்ரவேலர்கள அவங்க ஒடுக்குனதுக்காக கிடையாது. ஜனங்கள போக விடுன்னு சொன்னப்போ, பார்வோன் அனுப்பாம தன் இருதயத்த கடினப்படுத்தினதுனால தான். பார்வோன் தேவனுடைய மாரல் ஆர்டர டிஸ்டர்ப் பண்ணா, வாங்கி கட்டிக்கிட்டான். இந்த வித்தியாசம் புரியுதா? கர்த்தர் பாதிக்கப்பட்டவங்களுக்காக மனம் இறங்குறாரு, அவங்களுக்கு உதவியே செய்றார். ஆனா, அந்த கோபம் பழிவாங்குற எண்ணமா மாறாது. அது அவருக்கு நீதியாவும் இருக்காது. தேவனுடைய மாரல் ஆர்டர் எகிப்தையோ, கானானியர்கள், அம்மோன், மோவாப் இவங்களெல்லாம் அழிக்கிறது இல்ல. இஸ்ரவேல் என்னும் ஆபிரகாமின் சந்ததிய காப்பாத்தி, அவங்களுக்கு வாக்கு பண்ண தேசத்த உருவாக்கி கொடுக்கிறது தான்.